Friends, welcome to Ani with Anita. Kindly subscribe to my channel. ஸோ இன்றைக்கி சம்திங் ஹெல்த்தியாக ஸ்வீட்டாக பண்ணலான்ட்டு இருக்கிறேன். ஸோ அதுக்கு சொரக்காய் பாயாசம் செய்யலான்ட்டு இருக்கிறேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். சொரக்காய் ஒன்று, நான் ஜவ்வரிசி ஒரு 1 hour பிஃபோரே ஊற வச்சுட்டேன். சர்க்கரை, ஏலக்காய், திராட்சை அண்ட் மில்க், கொஞ்சமாக வாட்டர், மில்க் மேட், கீ. ஸோ இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க பார்க்கலாம். நான் இந்த மாதிரி தூள் சீவிட்டு அது உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா நம்ம சாப் பண்ணலாம். இப்போ இது நம்ம தேங்காய் துருவுற மாதிரி துருவுறோம். இப்போ எடுத்துருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இது தேங்காய் துருவுற மாதிரி நல்லா துருவி எடுத்துருக்கிறேன். மெயின் திங் என்னென்னா இதில் ஒரு ட்ராப் கூட தண்ணி இருக்கக்கூடாது. ஸோ நீங்கள் துருவும் போதே நல்லா புழிஞ்சிட்டு அப்புறமா புழிஞ்சிட்டு அப்புறமா பிளேட்டில் போடுங்க. இதில் தண்ணியே இருக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4 டீஸ்பூன் நெய் எடுத்துருக்கிறேன். இதுக்கு ஆக்சுவலி 3 டீஸ்பூன்னே போதும். பட் நான் திராட்சையும் வறுக்கிறதுனால ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இது மெயின் திங் இது ஹையில் வைக்கக்கூடாது, சிம்மில் தான் வச்சு குக் பண்ணணும். இது ஜஸ்ட் கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே எடுத்துடலாம். நான் ரொம்ப சிம்மில் வச்சுன்னு இருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், மண்ணில் தான் வச்சுன்னு சமைச்சுன்னு இருக்கிறேன். இங்கே பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். இப்போது இதே ஆயிலில் இப்போ அதே கீயில் நான் சொரக்காய் போட்டு ஃப்ரை பண்ண போகிறேன். பாருங்கள், இது நான் சிம்மில் தான் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு நான் ஃப்ரை பண்ணின்னு இருக்கிறேன். ஐ திங்க் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். அந்த ரா ஸ்மெல் போயிட்டு அந்த கீ ஸ்மெல் சூப்பராக வருது. ஸோ இப்போ நான் இதை ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நான் பால் வச்சுருக்கிறேன். நான் 1 லிட்டர் யூஸ் பண்ணின்னு இருக்கிறேன். இது கூட நான் ஊற வச்ச இந்த ஜவ்வரிசியும் ஏலக்காயும் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் ஜவ்வரிசியும் ஏலக்காயும் சேர்த்துருக்கிறேன். கொதி வரும்போது கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றுவேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நான் சர்க்கரையை ஆட் பண்ணலாம். இந்த ஸ்டேஜில் நான் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணுறேன். ஸோ லைட்டாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் சர்க்கரையை போட்டுறேன். ஸோ இந்த டீஸ்பூனில் நான் ஒரு 5 to 6 சுகர் போடுறேன். சுகர் இஸ் அக்கார்டிங் டு அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு பொறுத்து இருக்குது. நீங்கள் கம்மியாக போடணுன்னா கம்மியாக போட்டுக்கோங்க, இல்லை ரொம்ப ஜாஸ்தி வேணும்னா ஜாஸ்தியாக கூட போட்டுக்கோங்க. ஸோ அந்த மில்கோட ரா ஸ்மெல் கொஞ்சம் போட்டோம், அது வரைக்கும் கொஞ்சம் சிம்லியாக இருக்கட்டும். மில்கோட ரா ஸ்மெல் போட்டோம், அது வரைக்கும் சிம்லியாக இருக்கட்டும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா பிஞ்ச் ஆஃப் சால்ட் மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணுங்க. நான் ஆட் பண்ண மாட்டேன் சால்ட்டு. அந்த ரா ஸ்மெல் எல்லாம் போய்டும், பாலோட ரா ஸ்மெல் எல்லாமே போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆற வச்ச சொரக்காவை இதில் ஆட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இதில் சொரக்காய் ஆட் பண்ணியிருக்கிறேன். சொரக்காய் ஆட் பண்ணிட்ட பிறகு ஒரு 3 to 4 minutes அது நல்லா பாயில் ஆகட்டும், கொதிக்கட்டும். ஸோ இப்போ நான் இது ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு 10 minutes
இது கொஞ்சம் ஆறட்டும், ஏன்னா அப்புறம் தான் நம்ம மில்க் மேட் ஆட் பண்ண போகிறோம் அந்த கன்சிஸ்டன்சி வர்றதுக்காக. இந்த ஸ்டேஜில் நம்ம டூ ஸ்பூன் ஆஃப் மில்க் மேட் ஆட் பண்ண போகிறோம். அண்ட் ஆல்சோ நம்ம வறுத்து வச்ச திராட்சை பழம் அதை போடுறோம். இப்போ டேஸ்டியான ஹெல்தியான சுரக்காய் பாயாசம் ரெடி. கைண்ட்லி சப்ஸ்கிரைப் டு மை சேனல். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் எவ்ரி ஒன். தேங்க்யூ.